டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. தற்போதைய அண்மை தகவல், மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் உலர் சாம்பல் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் உலர் சாம்பல் வெளிச்சந்தைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு சொந்தமான திருவள்ளூர், தூத்துக்குடி, சேலம் உட்பட 5 மின் நிலையங்களில் வெளியாகும் உலர் சாம்பலில் 10% சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிலையில் மீதம் இருப்பவை மற்ற நிறுவனங்களுக்கு விற்கப்படுகிறது. சேலம் அனல் மின் நிலையத்தில் உலர் சாம்பல் சிறு குறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படாமல் மாவட்டத்தில் உள்ள முத்துக்குமார் ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்துக்கு சட்டவிரோதமாக வழங்கப்படுவதாகவும், இந்த உலர் சாம்பல் அந்த நிறுவனம் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாகவும், இந்த முறைகேடு குறித்து கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இயக்குநருக்கு அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மின்வாரிய இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரர் எழுப்பிய குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா என்பது குறித்து நேரில் ஆவணங்களுடன் ஆஜராகும்படி டான்ஜெட்கோ இயக்குநருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இயக்குநர் கோவிந்தராவ் நேரில் ஆஜராகி உலர் சாம்பல் ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தார். கடந்த ஜனவரி மாதம் அடுத்த புகார் மீது உடனடியாக விசாரணை நடத்தாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் டி. எஸ். ராமன், தினந்தோறும் 5க்கும் மேற்பட்ட புகார்கள் வருவதாகவும், உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மனுதாரர் தெரிவித்த புகார் தொடர்பாக விசாரிக்க 3 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். இதனையடுத்து இலவசமாக வழங்கப்பட்ட உலர் சாம்பல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து இந்த குழுவினர் விசாரித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என டான்ஜெட்கோ நியமித்துள்ள குழுவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.